ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாக்கு 3 பசங்க இருந்தாங்க. அந்த ராஜாக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ராஜ்யத்தை அந்த 3 பேர்ல ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அவர் டிசைட் பண்ணிட்டாரு. சோ அதுக்காக அவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த டெஸ்ட்ல என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ராஜ்யத்துல இருக்க அந்த 3 இளவரசர்களையும் கூப்பிட்டு ஒரு 3 பெட்டியை வைக்கிறாரு. அந்த 3 பெட்டியிலையும் ஒரு விஷயத்த அதுக்குள்ள வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க, 1 வருஷம் கழிச்சு இந்த 3 பெட்டியும் ஓபன் பண்ணலாம், இந்த பெட்டியில என்ன இருக்கோ அது எல்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. 1 மாசம் கழிச்சு முதல் இளவரசர் என்னால 1 வருஷமா வெயிட் பண்ண முடியாது, அந்த முதல் பெட்டியில என்ன இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாரு. சோ அந்த பெட்டியை திறந்தோம் அப்படின்னா அந்த பெட்டி ஃபுல்லா தங்கம் இருந்துச்சு. ஐயா தங்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாரு. திரும்ப 2வது இளவரசர் ஒரு 3 மாசம் கழிச்சு என்னால சஸ்பென்ஸ் தாங்க முடியல, எனக்கு 2வது பெட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் 2வது பெட்டியை ஓபன் பண்ணாரு. ஓபன் பண்ணா இந்த பெட்டிக்குள்ள ஃபுல்லா வைரக்கற்களா இருந்துச்சு. அதை பார்த்தோன்னா அவர் ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு ஜாலியா போயிட்டாரு. 1 வருஷம் கழிச்சு 3வது இளவரசர் வராரு. 3வது இளவரசர் அந்த பெட்டியை ஓபன் பண்றாரு. அந்த பெட்டியை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெட்டி ஃபுல்லா வெறும் மண்ணா இருக்கு. அதை பார்த்த இளவரசருக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாரு. ஆனா அவர் மனசுக்குள்ள அண்ணனுங்க 2 பேருக்கும் தங்கமும் வைரமும் கிடைச்சிருச்சு, எனக்கு மட்டும் வெறும் மண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே ராஜா அந்த மண்ணுக்குள்ள கைவிடுப்பான்னு சொன்னாரு. சோ அந்த இளவரசரும் அந்த மண்ணுக்குள்ள கை விட்டாரு. அந்த மண்ணுக்குள்ள ஒரு சீட் இருந்துச்சு. அந்த சீட்ல ஒரு நாட்டை ஆளணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம், நீ பொறுமை காத்ததுனால நீ தான் இந்த நாட்டோட அடுத்த ராஜான்னு எழுதிருந்துச்சு. இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராஜா ஆகிறதுக்கு மட்டும் பொறுமை முக்கியம் இல்லைங்க. ஒரு விஷயத்துல நம்ம சாதிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பொறுமையா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும்.